ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஈவினிங்லேருந்து தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா 2 days vlog 1 டேவாக தான் போட்டுட்ருக்கேன், போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 6:15 ஆகுது. பெரிய பாப்பா பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்க சொல்லியிருந்தேன். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வடை இருக்குது. ஸோ அது கூட காஃபி வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்தே பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் போய் படிச்சுட்டு இருங்க, நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறேன் ஏதாவது அப்படின்ற மாதிரி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, டிவி தான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அரிசி மாவு இட்லிக்கு பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்ருக்கேன். ஸோ அண்ட் இந்த 2 days vlog பார்த்தீங்கன்னா எப்படி போகுது அப்படின்றத மாதிரி இருக்காது. வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாவு அரைச்சிட்ருக்கேன். டெய் பிடிக்காதுடா, பிடிச்சனா அவ்வளோதான். ஸோ தம்பி பையனும் பார்த்திங்கன்னா மேலே எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காண்டி தான் அவனும் வந்திருக்கான். நமக்கு வீட்டு வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, பயமாக இருக்க, அதுக்கு தான் கையை வைக்காதுன்னு சொன்னேன். அடுத்து மெதுவடையும் கல்லவடையும் இருக்குது. கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா கழுவி காய வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த ரேக் பார்த்திங்கன்னா காலையில் எல்லாத்தையும் கழுவி பாட்டில்ஸ்லாம் நீட்டாக எடுத்து வச்சு இப்போ தான் எல்லாத்தையும் பாட்டிலாம் மூடி வச்சுருக்கேன். தேவையான சில திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எம்டியாக இருக்குன்னு. ஸோ நாளைக்கு தான் லிஸ்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. குட்டி பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா காஃபி போட்டாச்சு. அதாவது குட்டி பாப்பாவுக்கு இல்லை, பெரிய பாப்பாவுக்கு காஃபி அண்ட் வடை, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒன்று. என்ன வடை வேணுமோ எடுத்துக்கோங்க, வடை எடுத்துக்கோங்க. பாப்பாவுக்கு ஒரு ஹேரெல்லாம் அப்படியே புழுக்கத்தில் எப்படி ஆயிடுச்சு பாவம் தங்கத்துக்கு. சரி வேணுமா, பாப்பாவுக்கு வேணுமா? சரி வாங்க, அம்மா எடுத்துகிட்டு அங்கே கொடுக்குறேன். வாங்க, அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அப்பா பார்த்திங்க அப்படின்னா நல்லா டயர்டாகி கொஞ்சம் நேரம் ஸ்லீப் பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க போல இருக்கு. அது டிவியில் மாஷான் பேர் பார்த்துக்கிட்டே தூங்கியிருக்காங்க. அம்மா காஃபி போட்டு வச்சுருக்கேன், மெதுவடை வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு ஒழுங்காக உட்காந்து படிக்க ஆரம்பி. சரி கல்ல வடை ஓகேவா? பிஸ்கெட் வேணுமா? இந்த நேரத்தில் எங்கே போவோம் பிஸ்கெட்டுக்கு? அம்மா நாளைக்கு வெளியே போவோம், அப்போ வாங்கிட்டு வரேன், இப்போ வேண்டாம். புஜ்ஜு புஜ்ஜு இப்போ இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ புஜ்ஜு. நாளைக்கு அம்மா வெளில போவேன். இன்னைக்கு நான் போகணும்னு நினச்சேன், அம்மா மறந்தே போயிட்டேன், வேலை இருந்ததில் மறந்து போயிட்டேன். குழந்தைங்கெல்லாம் இருந்தாங்கன்னா பாருங்கள், எங்கள் வீடை கசாம் முசான் ஆக்கி வச்சிடுறாங்க. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் வீடை க்ளீன் பண்ணணும். அங்கங்கே எதையாவது எடுத்து கொட்டி வைக்கிறது, இவங்க இல்லைன்னா ஈரம் பண்ணி வச்சுட்டு மேட் போடுறது, இதே தான் வச்சுருக்காங்க வேலையா. சர்வேஷ் சர்வேஷ் ஏய் சர்வேஷ் இங்கே போடுறா. என்ன சாப்பிட்ற? வடை சாப்பிட்றியா? மாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டி முடிச்சு எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. பாப்பாவுக்கு போய் அவங்களுக்கு நாளைக்கு லீவு, அதாவது நாளைக்கு லீவு இல்லை, நாளைக்கு எக்ஸாம் இல்லை. அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மண்டே மண்டே இல்லை, வெனஸ்டே மேக்ஸ் எக்ஸாம்ன்றதுனால அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு, புது கிரைண்டர் மாதிரி. இது நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வருஷங்கள் வரும். அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா கழுவி நல்லா தொடச்சி சுத்தமாக வச்சுருவேன். அதே மாதிரி மாவு ஆட்டியாச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் மாவு ரொம்ப அதிகமாகலாம் ஆட்டலை. எவ்வளோ ஆட்டியிருக்கேன்னா ஒரு 1.25 கிலோ பக்கம் அப்படி தான் ஆட்டினேன். ஏன்னா சரி ஓகே அப்படியும் ஒரு 2 நாள் போதும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாவு ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் ஆட்டியிருக்கேன். ஏன்னா சொல்லப்போனால் இன்னும் உளுந்து கூட காலியாகிடுச்சு. அதனால நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வெளில போட்டு சாமான்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பேக் பண்ணலாம் அப்படின்றதுனாலவே எல்லாத்தையும் அப்படியே பாக்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் அப்படியே எம்டி பண்ணி கழுவி வச்சுருக்கேன். பாப்பாவோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேருந்து எல்லாம் வந்துருச்சு. ஸோ எல்லாம் பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். ஸோ நைட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு டின்னர் தோசை தான். தோசை அம்மா வீட்லேயே அவங்க செஞ்சுட்டு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மழை இப்போ 2 நாள் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கொஞ்சம் வந்ததுனால கிச்சனுக்குள்ளே நிற்கவே முடியாது, பூச்சி பயங்கரமாக வருதா அப்படின்றதுனால அம்மா வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தோசை செஞ்சுட்டு கூப்பிடுறோம், நீங்கள் கீழே சுட சுட சாப்பிட்டாலும் ஓகே, இல்லைனா நான் பேக் பண்ணி மேலே கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலவே டைம் பார்த்திங்கன்னா இப்போது 7:30 அந்த மாதிரி ஆகுது. இதுக்கப்புறம்
தோசை ரெடி ஆகிடுச்சுன்னா அப்படியே சாப்பிட வேண்டியது தான். பாப்பாவுக்கும் அப்படியே மேக்ஸில் 1 வேர்டு தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கும் அது எங்கள் குட்டி ஹாலுக்கும் கிச்சனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடையில எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ மழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ செவுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பூச்சா இருக்குது பாருங்க. அதுவும் இல்லாமல் தூரல் வேறு வந்து பட்டுருக்கு. அதாவது படம் பட்டுட்ருக்குல்ல, படம் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே சும்மா அங்கங்கே தூரல் பட்டுட்டே இருக்குது. அப்படியே வந்து பூச்சி பூச்சா இருக்கா. ஸோ அப்படியே வந்து அந்த லைட் வெளிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாகவும் பூச்சி வந்துருச்சு. அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வாஷிங் மிஷினில் துணி போடணும்னு நினச்சேன். பட் துணி வந்து போடலை. பட் பாப்பாவோட யூனிஃபார்ம் மட்டும் நல்லா அலம்பி போட்டாச்சு. அதாவது துவைச்சி காய வச்சாச்சு. அதாவது ஆக்சுவலி நான் துவைக்கல, எங்கள் பாப்பாவே வந்து அவங்களோட யூனிஃபார்மை அவங்களே வந்து துவைச்சி காய வச்சுட்டாங்க. எங்கள் குட்டி பெப்பா பிக்கு பார்த்துட்ருக்காங்க. எங்கள் ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து ஆஃபில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் குழந்தைங்க 2 பேரையும் வந்து வெளியே கொஞ்சம் அனுப்பிட்டு ரூமெல்லாம் சுத்தப்படுத்தி அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியதான். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா லைட்டு போடவும் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் கசன்னு இருக்கா. அதனால் ஒரு மாதிரி ஏன்னா நல்லாவும் இல்லை. அதனால் ஸோ இப்போ தான் வந்து க்ராசரி ஷாப்புக்கு போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நுழைஞ்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திங்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு வந்து ஜஸ்ட்டு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். திங்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே வாங்கலை. ஏன்னா வந்து இது மந்தோட லாஸ்ட்டுன்றதுனால எந்த ஐட்டம் வந்து இல்லையோ அதுக்குள்ளே மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு 500 மட்டும் பட்ஜெட் போட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து மந்த்லி ஸ்டார்டிங்கில் ஒரு 5 டேட்குள்ளே அப்படி தான் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலது மட்டும் இல்லை அப்படின்றதுனால வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கொஞ்சம் தூரமாக போனோம் அப்படின்னா வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் அந்த மாதிரியே வந்து முன்ன பின்ன அப்படி வாங்கிட்டு வரலாம். பட் வந்து இது கொஞ்சம் ரொம்ப பக்கமாக இருந்ததா. பாப்பா என்ன சொல்லுவாங்க, சாட்டர்டேஸில் லீவ் இருந்துச்சு அப்படின்னா வந்து பாப்பாவை கூப்பிட்டுட்டு போகிறதுனால சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு இருந்து நல்லா வெயிட் பண்ணி வாங்கிட்டு வருவோம். பட் வந்து பாப்பா ஸ்கூலில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து போக முடியல. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அவங்களுக்கு எக்ஸாமு. ஸோ இன்னும் ஒரு 3-4 நாளில் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1ஆம் தேதியும் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து பர்ச்சேஸ்க்கு கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து இது கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ரஸ்க்கு கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரஸ்க்கு, அப்புறம் வந்து மேரிகோல்டில் வந்து ஒரு பெரிய பேக்கெட். ஏன்னா சின்னதாக வாங்கினா டக்குன்னு காலி ஆகிடுதுன்னு ஒரு 50 பிஸ்கெட் பாக்கெட் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு பிடிக்கும்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து குட்டி சைஸில் ஒரு முறுக்கு பாக்கெட்டு, அப்புறம் வந்து பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அது மசாலா பட்டாணி மாதிரி அது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 முட்டை தான் வாங்கினேன். ஆஃப்டர்நூன் சரி லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷாம்பு வந்து காலியாகிடுச்சு. ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி ஒரு சின்ன பேக்கெட்டு. கடலை பருப்பு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ எமர்ஜென்சிக்கு 100 கிராம் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து காஃபி ஈவினிங் டைமில் காஃபி போடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸில் 2 5 ரூபா பாக்கெட் வாங்கியிருக்கேன். 3 ரோசஸில் டீ தூள் வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட் ஒன்று மட்டும் போதும், அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டீ காஃபி எப்போ தான் குடிப்போம் அப்படின்றதுனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விம் ஜெல்லு வந்து லிக்விட் ஜெல்லு முடிஞ்சு போச்சு. ஸோ பவுட்ரு வந்து பான்ஸ் பவுட்ரு வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ பட்ஜெட்குள்ளேயும் அடங்கணும் இல்லையா அப்படின்றதுனால வந்து சரி இப்போதைக்கு ஒரு 1 வீக் வந்து ஒரு 10 ரூபாயில் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பான்ஸ் பவுடர் வந்து 10 ரூபாயில் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ பூஸ்ட் வந்து 4 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஏன்னா பாப்பாங்க வந்து பூஸ்ட் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக குடிக்கிறாங்க அப்படின்றதுனால. டப்பாவில் தான் வாங்கலான்றது தான். ஸோ டப்பாவில் வாங்கினா நமக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் எதுவும் இல்லை அப்படின்றதுனால வந்து சாஷே பேக்கெட்லேயே வாங்கிறது இப்போலாம். அதே மாதிரி வந்து கோல்டு வின்னர் வந்து 1/2 லிட்டர் மட்டும் இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ml இருக்குது அப்படின்றதுனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சாமி மஞ்சள் தூள் குங்குமம்லாம் வந்து காலியாகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊதுவத்தியும் முடிஞ்சிடுச்சு, கற்பூரமும் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால கற்பூரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து காலியாகிடுச்சு. ஸோ அது அப்புறம் கடுகு சுத்தமாக இல்லையா, அதனால வந்து கடுகு 100 கிராம் வாங்கியாச்சு. பெருங்காயத்தூள் இல்லாமல் நமக்கு ரசமும் செய்ய முடியாது, சாம்பாரும் செய்ய முடியாது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேத்தியே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன்னா, அதனால வந்து அதையும் வந்து போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு எப்படியா இருந்தாலும் டின்னர் ஏதாவது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னா வந்து
டிஃபன் ஐட்டம் தான் முடியும். ஸோ அதனால சேமியா வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினாயில் ஒன்று வாங்கியிருக்கேன், ஃப்ளோர் க்ளீனிங்க்கும் ரெஸ்ட் ரூம் யூஸ்க்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், குட்டி குட்டியாக 5 ரூபா 10 ரூபா அப்படி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வாங்கினேன். ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 596 அந்த மாதிரி 496 அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து முட்டைக்கு வந்து போட்டு அடிஷ்னலாக வாங்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான், இதுக்குள்ளே தான் என்னோடய பட்ஜெட், இந்த 500க்குள்ளே தான் வாங்கினது. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஒரே டைரக்ஷனில் அடிக்காத வந்து கண்ணா பின்னான்னு அடிச்சிட்ருக்கு மழை. ஸோ வெளியே வந்து வானம் கருக்கலாக இருக்குன்னு மழை வருதுன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நாங்களே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழையில் நனைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கண்ணா பின்னான்னு பயங்கரமாக சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சமத்தையாக அந்த பக்கம்லாம் என்ன இருக்குன்னே தெரியவே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. பயங்கரமாக இருக்குது. காற்றும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றும் நல்லா செம்மையாக போடுன்னு போட்டுட்ருக்கு. மழையும் பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. போகாத. ஸோ தம்பி பையன் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு வந்துட்டான். வந்து பாருங்கள், அண்ணிலேருந்து தம்பி பையன், அண்ணி பொண்ணு, என் பெரிய பாப்பா, சின்ன பாப்பா எல்லாருமே இருக்காங்க. மழையில் ஜஸ்ட்டு வெளில உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எல்லாம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு குழந்தைங்களுக்குலாம் வந்து அப்படியே வந்து படிப்பு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்குது இல்லையா, அதனால அப்படியே வந்து விட முடியாது குழந்தைங்களுக்கு. பாப்பா வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் கடையிலேருந்து ஜஸ்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:15 5:20 அந்த மாதிரி ஆகுது. நான் இப்போ தான் வந்தேன். பாப்பா வந்து ஒரு 10 minutes பிஃபோராகவே வந்துட்டு அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பேக்கு. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அட்லஸில் வந்து பார்த்திங்கன்னா மேப்பு புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க வந்து சீக்கிரம் அதாவது பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி மேப்போட டைரெக்ஷன்ஸு, அப்புறம் என்னென்ன கண்ட்ரிஸ் எங்கெங்கே இருக்குது, வேர்ல்டு மேப்பு, இந்தியா மேப்பு, அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்க மாதிரி வந்து புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து கொடுத்தாங்கன்னு பாப்பா எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க. நல்ல விஷயம்தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வச்ச இட்லி வந்து இருக்குது. ஸோ ஒரு 3 இட்லி இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உதுத்துட்டு இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து அவங்க அப்படியே அவங்க மேக்ஸ் எக்ஸாமுக்கு அப்படியே பார்த்துட்டு அப்படியே சம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. டே, உனக்கு இட்லி உப்புமா வேணுமாடா? வேணுமா? அப்படியே தம்பி பையனுக்கு கொடுத்துருந்தேன். கிச்சனுக்குள்ளே வந்து வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 7:15க்கு மேலே ஆகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்தா டின்னருக்கு செட் ஆன மாதிரியே ஆகிடும் அப்படின்றதுனால வந்து டின்னருக்காக தான் இப்போ வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வச்ச ரைஸ் இருக்குது. அண்ட் வந்து சாம்பார் வந்து உருளைக்கிழங்கு சாம்பார் செஞ்சுருந்தேன். ஸோ அது வடகம் மட்டும் வடகம் இல்லை சாரி வத்தல் மட்டும் பொரிச்சுக்கலாம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவில் இருக்கேன். குட்டி பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்லி உப்புமா தாளிக்கிறேன் இல்லையா, ஸோ அவளுக்கும் வந்து இட்லி உப்புமா அப்படின்னா எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இட்லியை வந்து உதுத்து வச்சாச்சு. அடுத்தது அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வணக்கிறதுக்காக தேவையான இதெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பால் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தேன். பட் குட்டி பாப்பா வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு விட்டுட்டா. ஸோ பெரிய பாப்பா வந்து அவங்க தங்கச்சதும் வந்து சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா பாப்பா? என்ன அர்த்தம்? செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுதான் அர்த்தமா? எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா என் தம்பியோட
பையனோட நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நோட்லலாம் வந்து சென்டர் பேஜ்லலாம் பயங்கரமாக கிறுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். இந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. பட் வந்து இந்த குட்டி குழந்தைங்கலாம் என்ன பண்ணுறாங்க பாருங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒன்று வந்து 1.5 வயசுலேயும், ஒன்று வந்து 2.5 வயசுலேயும் இருக்காங்க. அதனால வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறுக்கி வச்சுட்டாங்க. அவங்க அக்காவோட புக்லேயும் கிறுக்கிட்டான்னு சொல்லிட்டு 2 அடி வாங்கிட்டான். சரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட vlog வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அந்த குட்டி குழந்தைங்க கையில் வந்து எது கிடைச்சாலும் சரி, அந்த என்ன சொல்கிறது, பென்சிலு, ஸ்கெட்சு, பென்னு எது இருந்தாலும் கிறுக்கி விட்டுறாங்க. நீட்டாக அழகாக இருந்த வீடு எங்கள் குட்டி பாப்பா கையில் எப்போ வந்து இந்த பென்சிலு இதெல்லாம் எடுத்து கிறுக்க ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எங்கே பார்த்தாலுமே வந்து வெறும் கிறுக்கல் தான். கலர் கலரான கிறுக்கல் மட்டும்தான் வந்துருக்கு எனக்கு பின்னாடி, அதாவது செவுத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் கிறுக்கி வச்சுருந்துருப்பாங்க. எனக்கு ஆப்போசிட் சைட்லலாம் பயங்கரமாக கலர் கலராக பிங்க் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர்னெல்லாம் கிறுக்கி வச்சுருக்காங்க செவுத்தில். இங்கே ரூம்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியெல்லாம் ஃபுல்லாக வந்து மொட்டை மாடியில் அங்கங்கே செவுரில் எல்லாம் வந்து கிறுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட 2 days vlog வந்து இப்போயோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த டேக் கேர், பாய், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.